வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழர் எம்எஸ்க்கு எங்கள் தோழர் எம்எஸ்க்கு மக்கள் தலைவர்களை வேரோடு அறுத்தறிய வேரோடு அறுத்தறிய ஏற்போம் சமதம் ஏற்போம் சமதம் என்பதை அண்ணன் எப்படி செய்தார்களோ அதே போல் செய்ய வேண்டும் என்பதான் நான் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் அளவிற்கு அவர் செயல்படுவார்கள். இது நம்மவில்லை என்றாலும் சரி, மக்களுடைய கருத்து அங்கே எடுபடவில்லை என்றாலும் சரி, என்ன ஆட்சி நடைபெறும் என்பதை நம்முடைய மாநில செயலாளர் உள்ளிட்ட மூத்த மக்களுடைய நம்பிக்கையாக செயலாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவருடைய நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய உமேஷ் பாபு அவர்கள் மற்றும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அதேபோல தலைவர்கள் எல்லோரும் மிக சுருக்கமாக தொடர் எம்எஸ் அவர்கள் குறித்த நினைவை பகிர்ந்து கொண்டார். பிறப்பால் யாரும் உயர்வல்ல தாழ்வல்ல, தாய் வயிற்றில் பிறந்த அனைவரும் சமம் என்கிற அந்த சமூக அறிவியல் கருத்தை பாடப்புத்தகங்களில் புகுத்த முடியவில்லை. எனவே சமூகம் அப்படியே இருக்கிறது. இந்த சமூகம் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அது மாறுமா? மாறும். யாரும் எதிர்பாராத மாற்றங்கள் வருகிறது அல்லவா? தேர்தலில் யாரும் எதிர்பாராத மாற்றங்கள் தேர்தலில் வருகிற பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அறிவியல் பூர்வமான விடுதலை மாற்றம், சமூக மாற்றம் இந்த மண்ணில் ஏற்பட்டே தீரும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும். நாம் எடுத்த அரசியல் நிலை கூட ஜனநாயகத்தை காப்பது. திமுக நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது, அதிமுக நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது. இருவரும் பெற்ற வாக்குகள் அதிகம். இருவரோடு சேர்ந்தால் அந்த அளவுக்கு வாக்குகளை பெறாவிட்டாலும் தமாக இன்றுள்ள தேர்தல் முறையில் அதிக இடங்களை பெற்றிருக்கிறது. அதிக இடங்களை பெற்றிருக்கிற தமாக வேறு யாரிடமும் கேட்கவில்லை. பிஜேபி வேறு கட்சியிடம் கேட்கவில்லை, கம்யூனிஸ்டுகளிடம் கேட்கிறார்கள். சிபிஐ, சிபிஎம், பிசிக எங்களை ஆதரிக்க வேண்டும், நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அதை நாங்கள் மதிக்கிறோம். அந்த வேண்டுகோளை, அந்த கோரிக்கையை மதித்து கட்சி கூடி கட்சி முடிவு செய்கிறது. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நம்முடைய முறையில் எவ்வளவு வாக்கு என்பது அல்ல, எவ்வளவு இடங்கள் என்பதுதான். ஆளுநர் ஆட்சியை தடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி ஆட்சி என்று ஆளுநர் வந்து அமர்வார். 6 மாதமோ 1 வருடமோ 3 வருடமோ அவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சிக்கு நேரெதிராக இருக்கும் அந்த ஆட்சி. எனவே திமுக ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, அதிமுக ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, தாவேக ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, வேறு ஜனநாயக சக்திகள், கம்யூனிஸ்டுகள் யார் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை. ஜனநாயகத்திற்கு புறம்பாக தான் ஆளுநர் நடந்து கொள்கிறார். எனவே அவர் ஆட்சி கூடாது என்று ஆளுநர் ஆட்சியும் தெரிவித்திருக்கிறோம்.